என்னம்மா அங்கன வந்து உட்காந்துருக்கா? ஏமா என்ன? வேற ஒண்ணும் இல்ல, ஒன்னொன்னும் கொண்ட முண்டாட்டி வெளியில போயிருக்காங்க. அதுக்கு நான் என்னம்மா செய்ய? அம்மா, அரிசியை ஊற வச்சிருக்கேன், அதை ஆட்டி வச்சிருப்பா. சட்டி முட்டியெல்லாம் விளக்காம கிடக்காது, விளக்கி வச்சிரு. துணிமணி ஊற வச்சிருக்கேன், அதை துவச்சு போட்டுரு. எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். அவ்வளவுதானே? இன்னும் ஏதாவது வேலை இருக்காமா? அதையும் சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். என் புருஷன்ட்ட கோச்சுட்டு இங்க வந்ததுக்கு இருக்கிற எல்லா வேலையும் என் தலையில கட்டுறீங்கன்னா இதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாம். அங்க கூட இவ்வளவு வேலை கிடையாது. தம்பிக்கு போனுக்குன்னு போட்டு பேசுனியாமா? நான் எதுக்கு பேசுறேன்? தேவைன்னா அவரே போன் பண்ணி பேசட்டும். இங்க பாருமா, புருஷன் மட்டாட்டில சண்டைண்டா கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. எப்ப பார்த்தா நான் தான் விட்டு கொடுத்து போகணுமா? ரெண்டு பேத்துல ஆண்டாலும் ஒருத்த மன்னத்து கண்டு இறங்கி பேசினா நம்ம குறைஞ்சு போக மாட்டோம்ப்பா. ஒருத்தரோட ஒருத்த நம்பிக்கையா பாசத்தோட இருக்கம்மா. நீ காதலித்து கல்யாணம் செஞ்சிருக்கலாம், அதுக்காக பொது இடத்துல புருஷனை போடா வாடான்னு கூப்பிடுறதெல்லாம் அசிங்கம்லாம் கூப்பிடக்கூடாதுப்பா. மதிப்பு கம்மியா போயிரும்லம்மா. ஏமா, கல்யாணம் ஆயிட்டா கொஞ்சம் மரியாதையா போங்க வாங்கன்னு பேசுமா. இங்க வாரு, இப்படி ரெண்டு பேருமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கட்டா அதுக்கு ஒரு முடிவே இல்லம்மா. கோபத்துல கொஞ்சம் வார்த்தைய பட்டு பட்டுன்னு பேசாம கொஞ்சம் பொறுமையா இருப்பா. பாருமா, 1000 தான் இருந்தாலும் புருஷ விடுதாமா உனக்கு தஞ்சான். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் மனசுல கவனத்துல வச்சுக்கிட்டு புழைச்சு காட்டுமா.